மக்கள் சிந்திப்பாங்க. ஒருத்தருக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையான்றது இல்லை, சிந்தனை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வசதி தான், இயற்கை கொடுத்த வசதி தான். சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க. இவர் அந்த அம்மாகிட்ட போய் அடியில் போய் காலை தொட்டு வணங்கிட்டு வந்துட்டு அந்த அம்மாவே தூக்கி போட்டார். இந்த ஒரு விஷயம் தான் எடப்பாடி தோற்கடிச்சிட்டு இருக்குது இன்றைக்கும். இல்லாட்டி ரெட்டையில ஓட்டு எப்படி டிடிவி தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் போச்சு, சண்முகத்துக்கு போச்சு, ஏன் உங்களுக்கு வரல? ஏன் 7 இடத்துல நீங்கள் டெபாசிட் எடுத்தீங்க? இதுதான் காரணம். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம சொல்லிட்டோம், நான் என்ன சொல்கிறேனோ அதான் செய்தினோம். அதான் போட்டாங்கல்ல, மையில் நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆள் இல்லை, உலகம் இதிலே அடங்குதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் சொல்லு, அதை மையில் நினச்சி பேப்பரில் அடிச்சுட்டு அது பேப்பரை பார்த்து தான்ப்பா சொல்கிறாங்களாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேப்பரில் வந்துருச்சுன்னா உண்மை. கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போ கடற்கடை கைத்துடைய எவனும் என்ன தலைவரை சசிகலா தூக்கி வெளில போட்டு நீங்கள் சொல்கிறீங்க நன்றியை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க சுற்றிட்டு இருக்கிறவங்க. ஏன் அவரை நத்தி பிடிக்கிறவர்கள் இவரை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க.